ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இதே பயிற்சி 3.17ல் இருக்கிற அடுத்த கொஷின். என்ன கொஷின்னா, 4வது கொஷின் பார்க்க போகிறோம். 4வது கொஷின் கொஞ்சம் முக்கியமான கொஷின். இனிமேல் வரப்போகிற சம்முங்களை பார்க்கறதுக்கான ஒரு பேஸுக்கு இந்த கொஷின். ஏன்னா இந்த கொஷின்லேருந்து உங்களுக்கு தேவையான, அதாவது இந்த அணிகள்ன்ற இந்த ஒரு செக்மெண்ட்டில் இருக்கிற அடுத்து வரக்கூடிய கணக்கில் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா தெளிவாக பார்த்துங்க. என்ன இதுதான் சம்னா, பயிற்சி 3.17ல் 4வது சம்மு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ ஈக்குவல் டு 5, 4, 3, 1, -7, 9, 3, 8, 2 எனில் A இன் நிறை நிரல் மாற்று அணியை காண்க. எனில் A இன் நிறை நிரல் மாற்று அணியை காண்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. நிறை நிரல் மாற்று அணி, இதனால தெளிவாக புரிஞ்சுங்க. நிறை நிரல் மாற்று அணி நம்ம கண்டுபிடிக்க கொடுத்து அவங்க கேள்வியிலே கேட்டாங்க. அதாவது கேள்வியிலே கொடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க, நிறை நிரல் மாற்று அணி, அதாவது நிறைய நிரலா மாற்று அணி, அதான் நிறைய நிரலா மாற்றணும். அப்போ தீர்வு போட்டுங்க. இப்போ முதல்ல ஒரு அணி இருக்கு. இப்போ ஏன்னு ஒரு அணி இருக்கு. இதுல இந்த உறுப்புகள் A, B, C, D, E, F, G, H, I இப்படின்னு இந்த உறுப்புகளை நினைச்சிங்க இருக்குன்னு நினைச்சிங்க. இப்போ இதுல நிறைகள் எத்தனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? நிறைகள் எத்தனை போன படிச்சோம். பாருங்க, இது நிறை, இது ஒரு நிறை, இது ஒரு நிறை. அப்பனா 3 நிறை. இது ஒரு நிரல், இது ஒரு நிரல், இது ஒரு நிரல். அப்புறம் 3x3 இதோட வரிசை வரும்னா 3x3. இப்போ ஃபர்ஸ்ட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, நிறை நிரல் மாற்று அணி. அப்போ இது ஒரு அணி. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த நிறை, அதாவது ABCDன்ற இந்த நிறைய நிரலா மாற்ற போறோம். அதாவது முன்னாடி வகுப்புல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கிடைமட்டமா இருக்கிறது, அதாவது கிடைமட்டமாக, அதாவது இங்கிலீஷ்ல சொன்னா ஹாரிசாண்டல், அதாவது ஹாரிசாண்டலா இப்படி இருக்கிறது. இந்த ஹாரிசாண்டலா இருக்கிறது தான் என்ன சொல்றோம், நிறைன்னு சொல்றோம், அதாவது ரோஸ். அடுத்து கிடைமட்டமா இருக்குது பாருங்க, ஸ்ட்ரைட்டா இருக்குது. இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்குதுன்னா இதுக்கு பேர் வந்து வெர்டிகல் சொல்லுவாங்க. அப்படி தமிழ்னா செங்குத்து. சரிங்களா? இப்படி செங்குத்தா இருக்குது வந்து காலம்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நிறை நிரல் மாற்று அணி, அதாவது நிறைய நிரலா மாத்த போறோம். சரிங்களா? அப்போ இந்த அணி எப்படி மாறும்? எக்ஸாம்பிள் இந்த அணி எடுத்துக்கிறேன், ABC அப்படி இருக்கா. இப்போ அந்த ஏன்ற அணி எப்படி மாறும்னா, ஏ அதாவது நிறையில இருக்கிறத இந்த நிரல்ல எழுத போறோம். அப்போ ABC. இப்போ இரண்டாவது நிரை எடுத்து இரண்டாவது நிரலா எழுத போறேன். அப்போ DEF. அடுத்து மூன்றாவது நிரை எடுத்து மூன்றாவது நிரலா எழுத போறேன். அப்போ GHI. பாத்தீங்களா? அப்போ இந்த
நிறைய நிரலா மாற்றும் போது இதோட வரிசை மாறுறதில்லை. அப்போ 3x3 வரிசை தான். இது 3 நிறைகள் இருக்கு, 3 நிரல்கள் இருக்கு. அப்போ 3x3 வரிசை தான். அப்போ வரிசை மட்டும் மாறுறதில்லை, ஆனா உறுப்புகள் வந்து இடம் மாறி இருக்கு. சரிங்களா? அப்போ இதுதான் அந்த நிறை நிரல் மாற்று அணியை கண்டுபிடிக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துக்கிற கணக்கு நம்ம இப்போ நிறை நிரல் மாற்று அணி கண்டுபிடிப்போம். நமக்கு என்ன கொடுத்துக்கிறாங்க? முதல்ல ஏ என்ற ஒரு அணி கொடுத்துருக்காங்க. ஏ என்ற அணியில் எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கு? 5 4 3 1 -7 9 3 8 2 இந்த அணியை கொடுத்துக்கிறாங்க. அப்போ இதோடைய நிறை நிரல் மாற்று அணி என்னன்னா ஏ டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னா ஏ டிரான்ஸ்ஃபர். இது பேர் தான் நிறை நிரல் மாற்று அணி. இதான் ஏ டிரான்ஸ்ஃபர். அப்ப என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் முதல் நிறையில இருக்கிற உறுப்பு எடுத்து முதல் நிரலா எழுதுங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலமா எழுதுங்க. அப்பனா 5 4 3. சரிங்களா? அடுத்து இரண்டாவது நிரை எடுத்து இரண்டாவது நிரலா எழுதுங்க. அதாவது ரெண்டாவது ரோ எடுத்து ரெண்டாவது காலமா எழுதுங்க. 1 -7 9. அடுத்து மூன்றாவது ரோ எடுத்து மூன்றாவது காலமா எழுதுங்க. அப்போ 3 8 2. இதுதான் நம்முடைய நிறை நிரல் மாற்று அணி. இது வந்து 4வது கொஸ்டின். இப்போ 5வது கொஸ்டின் உங்களுக்காக போடுறேன். ரெண்டுமே ஒரே மாடல் தான். என்னன்னா இதுல வந்து இதுல 3 நிரல் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்து நம்ம போன 5வது சம்ல அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 நிரை 2 நிரல் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம நிறை நிரல் மாற்று அணியா மாற்ற போறோம். இப்போ 5வது சம் இங்க போடுறேன். a equal to √7 minus 3 minus √5 2 √3 minus 5. இதான் அவன் கொடுத்துருக்க அணி. எனில் A இன் நிறை நிரல் மாற்று அணியை காண்க அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ நமக்கு இதுக்கு தீர்வு தெரியும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாடல் மாதிரி தான் பண்ணோம். என்ன ஒன்று, இதில் அணியோட வரிசை மட்டும் மாற்றி கொடுத்துக்கிறாங்க. இந்த அணியோட வரிசை பாருங்க, என்ன வரிசையில் இருக்குது? 3 நிறை 2 நிரல்கள் இந்த வரிசையில் இருக்குது. இப்போ நம்ம இது ஏ டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏவை எழுதிக்கிங்க. ஏ வந்து என்ன இருக்குது? √7 minus 3 minus of √5 2 √3 minus 5. சரிங்களா? இப்போ அதை அப்படியே என்ன பண்ண போங்க? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும். செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம் எழுதணும். தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம் எழுதணும். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ நிறை நிரல் மாற்றம் எப்படி எழுதலாம்? ஏ டிரான்ஸ்ஃபர்னு எழுதலாம். அப்போ ஏ டிரான்ஸ்ஃபர் பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் எழுதுங்க. √7 minus 3. அப்போ மைனஸ் ஆஃப் √5 2 √3 minus 5. அப்போ இதுதான் ஏவோட நிறை நிரல் மாற்று அணி. இப்போ இந்த ரெண்டு சம்மும் சால்வ் பண்ணிட்டோம்.
அதேமாரி இதோட வரிசை எவ்வளோ? இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறப்போ 3 2 இருந்துச்சு. இப்போ எப்படி ஆகுது? 3 காலம் இருக்குது, 3 காலம் இருக்குது, 2 ரோஸ் இருக்குது. அப்படின்னா இது எப்படி ஆகலாம்? ஃபஸ்ட்டு வந்து உறுப்பு வந்து ரோல் தான் ஆகும். அப்போ 2x3 வரிசை. அப்போ நமக்கு தேவை நம்ம வரிசை கேட்கல, இருந்தாலும் நம்ம வரிசை தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்போது நமக்கு A ட்ரான்ஸ்ஃபர் இதுதான். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதுக்கு பேர் என்னன்னா நிறைநிரல் மாற்றணி. இதான் A ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லலாம். மறுபடியும் இந்த வீடியோ பார்த்து இந்த கணக்கு நல்லா கடுத்துங்க. அப்புறம் எடுக்கிற சம்முகள் இது சம்மந்தப்பட்டு தான் இருக்கும்.